வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு பஞ்சபூத ரகசியத்த சொல்றதுக்கான காரணத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல நிலத்த பத்தி சொன்னேன். நிலப்பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் கூட கிடையாது. அடுத்தது நீர். அதோட அவசியத்த பத்தியும் சொன்னேன். அதோட ரகசியத்த பத்தியும் சொன்னேன். அடுத்தது நெருப்பு. அது இல்லாம வாழ முடியாது. ஏன்னா ஆகாரமும் வேணும். நம்ம வாழற காலத்துல நெருப்பு இல்லாம புதிய விஷயம் எதுவும் நடக்காது. அழிவை கொடுத்து உருவாக்குறது இந்த நெருப்பு தான். இந்த காத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? இந்த காத்து அபாரமானது. நம்ம இன்னைக்கு உயிரோட வாழறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். கரெக்டு தாங்க. ஆனா நான் காத்து அவ்வளவா பார்த்ததில்லையே. பார்க்க முடியாது, வாசனை தெரியாது. ஆனா உணர மட்டும் முடியும். காத்து இல்லைன்னா நம்மனால நிச்சயமா வாழவே முடியாது. நம்ம உடம்புல சுவாசமும் உணர்ச்சிகளும் அசைவும் எல்லாமே இந்த காத்து தான் கொடுக்குது. இந்த காத்தோட ராசி மிதுனம், துலாம், கும்பம். நான் உங்களுக்கு ராசி எப்படி பார்க்கணுன்றதையும் அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். நிலம்னா நிலம் ராசின்னா அவங்க கடுமையா இருப்பாங்க. எதையும் சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொறுமையாவும் இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் செஞ்சா அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க தலைமைத்துவமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தது நீர் அலைமோதும், ஒரு நிலையா இருக்காது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது நெருப்பு உயரதான் போகும். அப்போ அது தலைமை பண்பு, பயங்கர ஆற்றல், எதிர்க்கிறவங்கள அழிச்சிடும். அதாவது அவங்களுடைய வார்த்தையை கேட்காது. நான் தான் தலைவர், இதுல இருந்து மாற்றமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்ப காற்றுன்னும் போது இப்ப நீங்களே சொல்லி பாருங்க. சொல்லிட்டு நான் சொல்லும்போது அது சரியான்னு பாருங்க. மனசு ஒரு நிலையா இருக்காது, அலைப்பாயும். இது 3 ராசி மிதுனம், துலாம், கும்பம். புத்திசாலித்தனம் இருக்கும், அறிவு இருக்கும். ஆனா இந்த அலைப்பாயிர மனசுதான் எதுலயுமே நிலையா நிக்காது. எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அப்படியே அந்த சுழல் காத்து மாதிரி போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சொல்லும். அதுக்கு நினைவாற்றலும் இருக்கும். இதுதாங்க காற்றோட ராசியுடைய சக்தி. இந்த 4 தான் ராசி இருக்குது. ஆகாயத்துல கிடையாது. ஆகாயம் பிரம்மாண்டம். அதை பத்தி கடைசியா பார்க்க போறோம். காத்தோட தெய்வம் காளஹஸ்தி. இந்த கோவில்ல காத்துக்கும் இந்த கோவில் இருக்க சிவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம தமிழர்கள் உண்மையிலேயே திறமையான அறிஞர்கள். உலகத்துல யாரையோ சொல்றாங்க அறிவாளிகள், அறிஞர்கள். ஆனா முதல் அறிவு, விஞ்ஞானி, ஞானம் எல்லாமே தமிழர்களுக்கு தான் இருக்கு. இதை நான் சொல்லும்போது தமிழர்கள்ன்றது இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவில் தான் இருக்கு. ஏன்னு கேட்டா சித்தர்கள் நடக்க போறத சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன என்ன இருக்குன்றத நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அவங்கெல்லாம் படிக்கல, எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் அவங்க செய்யற ஒவ்வொரு முறையும் அவ்வளவு அற்புதமானது. உங்களுக்கு நிலத்துக்கு சொல்லும் போதும் நிலத்தை வணங்கிட்டு தான் போவாங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த தாயை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீருன்னும் போது நம்ம உபயோகிக்கிற எல்லாத்துலேயும் அந்த நீர் இருக்கணும். கடவுள் விஷயமா இருக்கட்டும், இல்ல முடிவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீர் இருக்கணும். நெருப்பு சக்தி வாய்ந்தது. அதை பத்தியும் உங்களுக்கு சொன்னேன். அவங்க அதனாலதான் சூரியனை வணங்குனாங்கன்னு. காற்றும் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாது, ஆனா வாழ வைக்கும். இது எப்படிங்க நான் நம்புறது அப்படின்னா, நேரா காளஹஸ்தி போங்க, கோயில் மூலவரை பாருங்க. அங்க ஜன்னல்கள் இருக்காது, கதவுகள்
மூடி இருக்கும். ஜன்னல்கள் கிடையவே கிடையாது. ஆனா உள்ள ஒரே ஒரு அகல் மாத்திரம் எரியும். அந்த சாமி முன்னாடி. அந்த இடத்துல காத்து போறதுக்கு வசதியே இல்ல. ஆனா அந்த அகல்ல இருக்கிற தீபம் மட்டும் அலை பாஞ்சுகிட்டே இருக்கும். இந்த அற்புதம் எந்த நாட்டுல நீங்க போய் பார்க்க முடியும்? இங்க மாத்திரம் தான் பார்க்க முடியும். அபிஷேகம் பண்ணும்போது கலர் மாறுற, அதாவது வண்ணம் மாறுற லிங்கமா இருக்கட்டும். அதே மாரி ராகுக்கு பூஜை பண்ணும்போது அந்த பால் நீல நிறமா மாறுறதா இருக்கட்டும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்குன ஒரு விஷயம் தான் இன்னைக்கும் நம்ம பார்த்து வியந்துகிட்டு இருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலோட நிழல் இன்னைக்கு வரைக்கும் தரையில படல. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ திறமைசாலிகள் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கருவறையில வந்து இந்த காற்று எப்படி நுழைஞ்சதுன்னு தெரியாது. இறை சக்தி தான், கடவுளோட சக்தி தான் நுழைய முடியாத இடத்துக்கு கூட காத்து நுழையும். அவ்வளவு ஆற்றல். இந்த காற்று வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆனா உயிர அழிக்கும். வாழவும் வைக்கும். இது எப்படிங்க இது? நெருப்ப கூட பார்த்துடுறோம். மண்ண பார்க்குறோம். தண்ணிய பார்க்குறோம். அதே மாரி வானத்தையும் பார்க்குறோம். இந்த காத்த மாத்திரம் கண்ல. ஏங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட்டா கடவுள் எதுக்கு? சில ரகசியங்கள தெரிஞ்சும் தெரியாத மாரி மறைச்சு வைக்கிறது தான் இறைவன் செயல். இந்த சித்தர்களுக்கு இந்த பஞ்சபூத ரகசியம் நல்லா தெரியும். எப்போ ஒருத்தர எரிய வைக்கணும், கோவத்துல ஒருத்தர அழிக்கவும் செய்ய முடியும். அதே மாரி நெறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சித்தர் வந்து 3000 வருஷம் வாழ்றாரு. இவரு ஒரு 5000 வருஷம் வாழ்ந்திருக்காரு. எப்படி வாழ முடியுது? காத்துல தான். ஆத்மா ரூபத்துல காத்துல தான் அவங்க மிதந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த சக்தி வந்து அவ்வளவு ஆற்றலா இருக்கு. இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த சக்திக்கு என்ன என்ன நல்லது இருக்கு அப்படின்னா, இந்த மௌனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நீங்க இந்த காற்ற உணர முடியும். சில கேட்க முடியாத சத்தத்த உங்கனால கேட்க முடியும். இதுதான் சித்தர்கள் பண்றாங்க. சத்தம் போடாம அமைதியா கண்ண மூடி உட்கார்றாங்க. உட்கார்றதுனால அந்த மூச்சு சீரமைக்கிறாங்க. அந்த மூச்சிய கூட காற்ற கூட எவ்வளோ உள்ள இழுக்கணும், எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும், எப்ப வெளியில அனுப்பணும். இது தெரிஞ்சதுனால தான் ஜீவ சமாதிய அவங்க சுலபமா பண்றாங்க. எவ்வளோ அற்புதம் பாருங்க. நாமளா அதாவது இறைவனா நம்மள எடுத்துக்கும்போது, அதாவது நம்மளுக்கு திடீர்னு மரணம் வரும்போது, அந்த உடல் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, கொஞ்ச நேரத்துல அதாவது ஒரு 5, 6 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சுன்னா, ஒரு விதமான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். ஆனா, இந்த ஜீவ சமாதி பல்லாண்டு காலம் ஒரு இடத்துல இருந்தாலும், சின்னதா ஒரு துர்நாற்றம் கூட வராது. ஏன்னா, இவங்களா விருப்பப்பட்டு தான் அந்த ஆத்மாவ வெளியில அனுப்புறாங்க, உள்ள எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைன்னும்போது அது வரும், போகும். அந்த அளவுல தான் அவங்க கட்டுப்பாடோட வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது, தன்னுடைய உடம்பு ஆற்றலையே மரணம் மாரி ஒரு அமைதியா நிறுத்திடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு எல்லா உணர்வும், சத்தமும் கேட்குது. ஒரு விதை வெளியில வர சத்தம் கூட அவங்களுக்கு கேட்கும். முன்னோர்கள் சொன்னத நீங்க கேட்டிருக்கீங்களா? பேச்ச கொறை, மூச்ச கவனி. இதுக்காக சொன்னது தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பேசாம மௌனமா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த மூச்சாற்றல் மூலமா உங்களுடைய உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியம் உங்களுக்கு கேட்க முடியும். அது உங்களுக்கு நல்லத சொல்லிக் குடுக்கும். சின்ன வயசுல நம்ம அப்பா, அம்மா சொல்லியிருப்பாங்க. நமக்கு 2 மனசு இருக்கு. ஒரு மனசு வந்து போய் அந்த பையன அடி அப்படின்னு சொல்லும். இன்னொரு மனசு தப்பு பண்ற, வேணாம், பண்ணாத
அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லும். அந்த அமைதியான மனசு தான் இறைவன். அது உங்ககிட்ட தினம் பேசிட்டு தான் இருக்கு. ஆனா அது பேசுறது காத்து மூலியமான்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? அப்படிதாங்க அது பேசுது. நிறைய இடத்துல நீங்க அந்த சுவாசத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த காத்து உங்ககிட்ட பேசுது. காத்து பேசுறது உங்களுக்கு கேட்க வைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு உடலை பத்தி ஒரு ரகசியம் சொல்ல போறேன். இந்த உலகத்து சத்தம் அத்தனையும் உங்க காதுக்கு போதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த காது இப்ப கண்ணு பாக்குதுன்னு தெரியும், மூக்கு சுவாசிக்குதுன்னு தெரியும், வாய் சாப்பிடுதுன்னு தெரியும். இது எல்லாமே இருக்கும்போது ஒண்ணுக்கும் உதவாத இந்த காது எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு இந்த காது தான் முக்கியம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? உலக சத்தம் மொத்தம் இந்த காதுக்குள்ள கேட்டா அடுத்த நிமிஷமே உங்களுடைய உயிர் போயிடும். ஆனா அதுல ஒரே ஒரு கடுகு அளவுக்கு தான் குறைச்சி இந்த காது மடல் இருக்கு தெரியுமா? இந்த மடல் உங்களுக்கு உள்ள அனுப்புது. அதனால தான் உங்களுக்கு பக்கத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி கேக்குது. ஆனா அந்த முழு சத்தம் உங்க காதுக்குள்ள போச்சுன்னா சத்தம் மரணத்தை கூட கொடுத்துரும். அத அந்த காத்து தடுக்குது. இன்னொரு ரகசியமும் சொல்றேன். நீங்க நிக்கிறீங்க இல்லையா? நீங்க நிக்கிறது எதனால? எனக்கு தெரியும். என்னுடைய காலால, கையால, என்னுடைய எலும்பால, முதுகுத்தண்டு நரம்பால கிடையாதுங்க. இதெல்லாம் இருந்தாலும் இந்த காதால தான் நீங்க நிக்கிறீங்க. நம்ப முடியுதா? இந்த காதுக்கு அந்த காற்று போய் ரகசியம் சொல்லுது. எப்படி? நீ கீழே விழப் போற, ஜாக்கிரதையா நில்லு அப்படின்ற ரகசியம் உங்களுக்கு சொல்லும்போது அது அடுத்த நிமிஷம் மூளைக்கு பாயுது. அடுத்த நிமிஷம் பேலன்ஸா உங்களை நிக்க வைக்குது. அதே போல உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அது புரிய வைக்குது. இந்த இடத்துல கல் இருக்கு, பார்த்து தாண்டி போ, அந்த பக்கம் திரும்பாத. இதெல்லாம் மூளைக்கு எப்படி போகுது டெலிபதி மாதிரி அப்படின்னா அந்த மூச்சு தான் உடனுக்குடன் சொல்லுது. நீ அந்த இடத்த பார்க்காத, பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் கவனிக்காத, இவங்க பேசுறது உனக்கு பிடிக்காது. உங்களை அது முன்னேற்றத்துக்கு உண்டான அறிகுறிகளை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம எதையுமே கேட்கறது இல்ல. ஒரு வயசுக்கு மேல நமக்கு அந்த காது கேட்காதது தான் உடல் நோய்க்கு காரணமாகுது. காது எப்ப கேட்கலையோ அப்பவே அவங்க நினைவாற்றல் போக ஆரம்பிக்குது. நினைவாற்றல் ஏன் போகுது? காதுக்கு எந்த விஷயமும் போல. அதனால சாப்பிடுமா அப்படின்னா கூட அந்த நினைவாற்றல் போய் அந்த சுவாசம் சரியா போய் சொல்றதில்ல. இதனால மூளைக்கு போகாதனால அவங்க பாட்னி ஏதோ நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம தொட்டு அசைச்சு சாப்பிடு அப்படின்னு செய்கை காமிச்சாதான் அவங்களுக்கு புரியுது. இந்த காற்றோட ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த காத்து தான் நம்மள உயிர் வாழவும் வைக்கும். எப்படின்னா மூச்சு பயிற்சி என்ற பிரயாணம் அப்படின்ற அந்த சுவாசத்தை முறையா செஞ்சுதான் இந்த சித்தர்கள் இத்தனை வருஷம் வாழறதுக்கும் அவங்க தியானம் பண்றதுக்கும் அது ஒரு உறுதுணையா இருக்கு. அதே மாதிரி இந்த சத்தம் இந்த காதுல ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் தான் உடனுக்குடனே இந்த மூளைக்கு உங்களுடைய உடல் அசைவுல இருக்கிற இந்த கட்டை விரல ஆட்டினோம்னா கூட உடனே ஆட்டு அப்படின்ற ஒரு தகவலை உடனுக்குடன் சொல்லுது. காற்று தகவலை சொல்லுதா? ஆமாங்க. உங்களுக்கு அதுல இருக்கிற ரகசியம் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு உங்களுக்கு யாரையாவது பிடிக்கும். அவங்க இருக்கிறது
உதாரணத்துக்கு ஒரு வெளிநாடுன்னு வச்சுக்கோங்க. உங்க பையனோ, கணவரோ யாரோ இருக்காங்க. திடீர்னு உங்க மனசு நினைக்குது, அவரு இப்ப என் கூட இருந்தா, என் கூட பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு இல்ல, அவர் அங்க உட்கார்ந்திருக்காரு. அப்படின்னும்போது, அந்த காத்தோட வேகம் உடனே போய், அவங்களுடைய மனசுக்குள்ள சொல்லும். "ஃபோன் பண்ணு, உன்னுடைய மனைவி எதிர்பார்க்கிறான்னு." அந்த மனைவிக்கு உடனே அவரு ஃபோன் பண்ணுவாரு. "ஐயோ! இப்பதான் நெனச்சேன். அதுக்குள்ள நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க." அப்படின்னு. இது நடந்திருக்கா உங்க வாழ்க்கையில? அதே போல யாரையாவது நெனைப்போம். "இவங்க வரலையே" அப்படின்னு நெனச்சா, திடீர்னு வந்து நிப்பாங்க. "நான் காலையில தான் நெனச்சேன். நானும் காலையில தான் நெனச்சேன் இங்க வரணும்னு." அப்படின்னுவாங்க. இது எப்படிங்க? இதெல்லாம் அலைவரிசை. இது வந்து ஒரு ஊடகம் மாரி. நீங்க இங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத கொண்டு போய் அந்த நீங்க யார்கிட்ட நினைச்சீங்களோ, அவங்களுடைய எண்ணத்துல காற்றா கொண்டு போய் சேர்க்கும். இந்த காற்று தான் கொண்டு போய் சேர்க்குது. அதுக்கு தான் தவறான சிந்தனைகள் செய்யாதீங்க. யாரையும் தப்பா பேசாதீங்க. இந்த காத்து எவ்வளோ வேகமா உங்களுடைய இப்ப நீங்க ஒருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உண்டான வார்த்தைகள பேசுறீங்க. இந்த காத்து என்ன பண்ணும்னா, நான் சொல்றது வந்து தீமைய பத்தி. வேகமா கொண்டு போயிடும். போற போக்குல கெட்ட காத்தெல்லாம் அது கூப்பிடாமயே அது கூட வந்துரும். உடனே அது கொண்டு வந்து உங்ககிட்ட திரும்பவும் சேர்க்கும். தகவல திருப்பி சொல்லணும் இல்லையா? எப்படி வரும்னா, பல துன்பங்களா உங்களுக்கு வந்து சேரும். நீங்க நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா, அது போகும்போது நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள்லாம் அந்த காத்துக்குள்ள வந்து கலந்துரும். அது கூட கெட்ட விஷயம் ஏதாவது பேசுனீங்கன்னா, அந்த கெட்ட விஷயமெல்லாம் அந்த காத்து போற திசை தெரியும். அந்த பக்கம் போய் திரும்பவும் உங்களுக்கே வந்து சேரும். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பார்க்கணும். உங்களுக்கு யாராவது துன்பம் குடுக்குறாங்க, உங்க வாழ்க்கையை சிதைக்கிறாங்க அப்படின்னும்போது, மனசு வந்து சதா சர்வகாலம் கண் கலங்கும். எனக்கு ஏன் இப்படி பண்ணாங்க? அவ ஏன் இப்படி பண்ணா? அவள சும்மா விட மாட்டேன். அவ நல்லா இருக்கக்கூடாது. அவள நான் பழி வாங்குவேன். அவளுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இதுல நீங்க வந்து 24 ஹவர்ஸ் நினைக்கிறது, வெறும் அந்த எதிரியை பற்றி மட்டும் தான். ஆனா, அது என்ன ஆகும்னா, அந்த எதிரி நீங்க நினைக்கிற மாரி, நீங்க திட்டுறது பாதிக்காது. சதா சர்வகாலம் நீங்க சொல்றது உங்கள தான் பாதிக்கும். அவங்க முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இதுதாங்க இந்த காற்றோட ரகசியம். காத்து வாக்குல செய்தி வரும். நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து அந்த காத்து சேர்த்துரும். இன்னைக்கு நம்ப இந்த ஊர்ல அது நடக்குது, அந்த ஊர்ல அது நடக்குது. எல்லாம் எப்படிங்க உடனுடனே ஓடி வந்து சொல்றாங்களா? கிடையாதுங்க. இந்த காத்து தான் கொண்டு வருது. எங்கேயோ இருக்கிற பாட்டு நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கேட்கிறோம்னா, அந்த அலைவரிசை. இது காத்தால நடக்கிறது. நம்ப ஒரு வெளிநாட்ல பல கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு நாட்ல நடக்கிற விஷயம், அடுத்த 5வது நிமிஷம் நம்ம டிவில பார்க்குறோம்னா, அலைவரிசை. அதே போல நம்ப மனசுல என்ற நெறைய நல்ல விஷயங்களும், தீமையான விஷயங்களும் மாறி, மாறி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விடிய காலையில சுத்தமான காத்து, பிரம்ம முகூர்த்தம், சுத்தமான காத்து. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய ஆசைகளை மட்டும் சொல்லுங்க. வெறும் ஒரு ஒரு 4 ஆசையோ, 3 ஆசையோ வச்சுக்கங்க. ரொம்ப அதிகம்னா கூட வேணாம். நிறைவேறக்கூடிய ஆசை. ரொம்ப கஷ்டமானது. அந்த மலை எங்க வீட்டுக்கு வரணும்னா, நம்ம சித்தர் கிடையாதுங்க. நம்ம கடவுளும் கிடையாது. எது தேவையோ, அவசிய தேவையோ, நிம்மதி வேணுமா? இல்ல ஒரு பிரச்சனை தீரணுமா? அந்த ஒரு விஷயத்த மாத்திரம் எடுத்துக்கங்க. ஏன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. நம்ப தான் கேட்கறதில்ல. அப்போ அந்த ஒரு முக்கியமான விஷயத்த மாத்திரம் கேளுங்க. வேணும். எனக்கு அது வேணும்.
கண்டிப்பா நீ செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையும் இருக்கணும். இது 2ம் இருந்துச்சுன்னா, அது அடுத்த நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 21 நாள்ல நீங்க இத விடிய காலையில செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு படுத்துருங்க. எந்திரிச்சு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நெனைங்க. நெனச்சுட்டு, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும். எப்படியாவது அந்த மனுஷன் மனசுல நீ எப்படியாவது சொல்லி எனக்கு அந்த வேலை குடுக்க வைக்கணும். எனக்கு வர வேண்டிய பணம் வரல. அந்த கொடுக்க வேண்டிய அந்த பெண்மணி கிட்ட எப்படியாவது சொல்லி எனக்கு அந்த பணம் வரணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க என்கிட்ட கோவமா இருக்காங்க. அவங்க நல்லா பேசணும். என் கணவர் என்கிட்ட பேசுறதில்ல. இப்படி எந்த விஷயமா இருந்தாலும், நீங்க அத அந்த விடிய காலையில நெனச்சுட்டு, அதுக்கப்புறம் அத விட்டுருங்க. படுத்துருங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு திரும்பவும் கொண்டு சேர்க்கக்கூடியது அந்த பிரபஞ்சத்துடைய வேலை தான். அது எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ரகசியம். அடுத்தது இந்த காத்துக்கு இன்னொரு சக்தியும் இருக்கு. நம்ம நினைக்கிற மாரி இந்த காத்து இல்லன்னா, நம்ம வாழ முடியாதுன்றது தெரியும். ஆனா, நம்ம சுவாசிக்கிற காத்து எது? கார்பன் டை ஆக்சைடு. அதாவது சாரி. நம்ப சுவாசிக்கிற காத்து ஆக்ஸிஜன். அந்த ஆக்ஸிஜன் காத்துல ஒரு 15% தாங்குது. மீதி 75% இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. அதை இந்த மரங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆக்ஸிஜனா நமக்கு மாத்தி குடுக்குது. அப்போ கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்குது. அதுக்கே நம்ம இத்தனை லட்சம் மக்கள் வாழறோம்னா, அதுக்கு காரணம் இந்த மரங்கள். கார்பன் டை ஆக்சைட நம்மளால சுவாசிக்க முடியாது. அத இந்த மரம் தூய்மைப்படுத்தி ஆக்ஸிஜனா கொடுக்கறதுனால தான் நம்மனால நல்லா மூச்சு விட முடியுது. மூச்சை சுவாசிக்க முடியுது. இந்த ஆக்ஸிஜன் இல்லாம கஷ்டப்பட்டது. இந்த ஆக்ஸிஜன் இல்லாமல் எத்தனை இழப்பை பார்த்தது இந்த நாடு. இந்த ஆக்ஸிஜனை எத்தனை மனிதர்கள் திருடி எடுத்துக்கொண்டு போனார்கள். இந்த ஆக்ஸிஜனை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் யோசிக்கும்போது கண் கலங்குது. நிச்சயமா நிறைய பேருடைய கண் கலங்க வைக்கிற விஷயம் இது. இந்த காத்த நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னா மரங்களை வளர்க்கணும். பசங்களுக்கு சொத்து சுகம் சேர்த்து வச்சா கூட அதுங்க உயிரோட இருந்தாதாங்க வாழ முடியும். ஆனா அதுங்க உயிரோட வாழறதுக்கு இயற்கையும் உதவி செய்யணும். அதுக்காக நீங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா வீட்டை சுத்தி கொஞ்சம் மரம் வளர்த்துருங்க. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜனை உருவாக்கி கொடுத்துரும். அதுக்காக தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க, உடல் நலம் சரியில்லையா இயற்கை சூழ்நிலைக்கு போங்க, ஏதாவது ஊருக்கு போங்க, நிறைய மரம் செடி கொடி இருக்கிற இடத்துக்கு போங்க. இதை ஜப்பானியர் கரெக்டா கடைப்பிடிக்கிறதுனால தான் ஆரோக்கியமா வாழுறாங்க. இது ஒரு அற்புதமான விஷயம். இது இல்லாம நீங்க அமைதியா உட்கார்ந்து பாருங்க. ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருங்க. கண்ணை மூடி வெறும் உங்க மூச்சை மாத்திரம் கவனிச்சு பாருங்க. அப்பதான் எப்ப நீங்க உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் பேசுற குரல் தெளிவா கேட்கும். இதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு சொல்றேன். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி சுவாசத்தை மாத்திரம் கவனிக்கிறீங்களோ, அப்போ இறைவன் பேசுறது உங்களுக்கு அறிவுரை சொல்றதெல்லாம் தெளிவா கேட்கும். அதனாலதான் இந்த சித்தர்கள் மனுஷ நடமாட்டமே இல்லாத காட்டுக்கோ மலைக்கோ போய் அமைதியான இடத்துல தியானம் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்ல விஷயம் பார்த்துட்டோம். இந்த காத்துக்கு நம்ம ஏதாவது கெடுதல் பண்ணா அது திரும்பவும் நம்மள தாக்கும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? காத்து எப்படி நம்மள தாக்கும்? எங்க திடீர்னு ஒரு சூறாவளி வருது. அது எப்படி வருதுன்னே தெரியாது. அது வரும்போது நமக்கு தெரியறது இல்லை என்ன நடக்குதுன்னு. போன அப்புறம் பார்த்தா
பல மரங்கள் வேரோட சாஞ்சிருக்கு. மலையிலிருந்து பாறைகள் நம்மளால நகர்த்த முடியாது. ஆனா அந்த காத்து கீழே தள்ளி விடுது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த பஞ்சபூதத்துக்கு கோபம் வந்துச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடும். கீழே இருக்கிற இலை உயரத்துக்கு போயிடும். மேல இருக்கிற கோபுரம் தரைக்கு வந்துடும். இந்த காத்து நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு புராணத்துல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த புராணத்துல இந்த ஆதிசேஷன் பாம்புக்கும் வாயு பகவானுக்கும் பெரிய சண்டை வந்து, அப்போ நான் தான் ஆற்றல் மிகுந்தவன் அப்படின்ட்டு இந்த ஆதிசேஷன் போய் மேருமலைய இறுக பிடிச்சுக்கிட்டாரு. அவருக்கு 1000 தலை. ஆனா ஒரே நிமிஷத்துல இந்த காத்து அடிச்சதுல அந்த மர மலை வந்து சிதறி போய் ஒரு துண்டு லங்கையா போயிடுச்சு. ஒரு சின்ன பகுதி திருச்சி மலைப்பகுதி தாயுமானவர் கோயில் இருக்கு, அந்த இடத்துல விழுந்தது. இன்னொரு பகுதி காலஸ்திரியில விழுந்தது. இது அற்புதம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த காலத்துல மலைகள் பறக்குமா. அதனாலதான் மேருமலைய மத்தா கொண்டு வந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காற்றுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. நம்ம உயிர் வாழறதுக்கு காற்றை மாசுபடுத்தாம வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க வம்சங்கள் நல்லா இருக்கணும்னா இந்த காத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். இன்னொரு ஒரு ரகசியமும் சொல்றேன். நம்ம வீட்டுல வந்து யாராவது இறந்துட்டாங்க, ரொம்ப அன்பான உறவு அப்பாவோ இல்ல கணவரோ இறந்துட்டாங்கன்னா உங்ககிட்ட பேச வர்றது நீங்க இது வரைக்கும் பார்க்கல. இனி நீங்க பார்ப்பீங்க. நான் சொன்ன ரகசியத்தை பயன்படுத்தினா பார்ப்பீங்க. அது எப்படின்னா, நீங்க அவங்கள நினைக்கும் போது, நீ என் கூட தான் இருக்கியா, என்னை காப்பாத்துவியா, எனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க, உனக்கு தெரியுதா அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து ஏதோ ஒரு அறையில தான் இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு குளுமையான காத்து உங்க முகத்துல அடிச்சுட்டு போகும். அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். திடீர்னு அந்த இடத்துல காத்து வர வாய்ப்பே கிடையாது. திடீர்னு உங்க முடி பறக்கும். இதெல்லாம் அந்த இயற்கை கொடுக்கிறது தான். அதே போல யாரும் இல்லாத இடத்துல அமானுஷ்ய குரல்கள் கேட்கிறதும் இந்த காத்துல தான். ஆத்மாவின் குரலும் கேட்கறது இந்த காத்துனால தான். அதனால தான் சொல்லுவாங்க, அந்த பங்களாக்கு போகாத, அங்க வந்து பேய்கள் நடமாட்டம். எப்படி இந்த பேச்சு குரல் கேட்கும், சிரிப்பு சத்தம் கேட்கும். இதெல்லாம் இந்த காத்துக்கு தெரிஞ்ச கருமை பக்கம். இது எல்லாமே நடக்கும். இறைவனுக்கு நம்ம உணவு கொடுக்கறது எப்படி கொடுக்குறோம்? சுட சுட எடுத்துட்டு போறோம். அதை திறந்து மூடுறோம். அதுல இருந்து போற அந்த ஆவிதான் அதுக்கு உணவா போகுது. நம்ம முன்னோர்கள் ஏங்க எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் முன்னோர்களை இழுக்கிறீங்க? எங்க அவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்திலையும் அவங்க எப்ப சாதம் வடிச்சாலும் ஒரு சின்ன கிண்ணத்துல சாதத்தை எடுத்து, சாதம் வெடிச்சு நிமித்துனதுமே ஒரு கிண்ணத்துல கொதிக்க கொதிக்க சாதத்தை எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சு நேரா பூஜை ரூம்ல வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு வேலையை பண்ண போயிடுவாங்க. அந்த ஒரு பிடி சாதம் அந்த ஆவி அந்த கடவுளுக்கு போச்சுன்னா அவங்களுடைய வீடு நல்லா இருக்கும். இதை நம்ம இப்ப செய்யறது இல்லை. செஞ்சு முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பண்றோம். ஆனா இதெல்லாம் அவங்க முன்னாடியே செஞ்ச விஷயம். அதனால இந்த காத்துக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது. நீங்க இந்த காத்தை நல்லா பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யும். இல்லைன்னா ஒரே நிமிஷத்துல மலைய பறக்க வைக்கும்னு சொன்னேனே, அதெல்லாம் பண்ணும். நிலத்தை ஆட வைக்கும், மரங்களை வேரோட புடுங்க வைக்கும். அத்தனை அசுர குணம் நிறைந்தது இந்த காத்து. ஒரு மனுஷனை அதிகமா ஒரு பாராட்டணும்னா, பா நெருப்பு மாதிரி அவன் அவன் எந்த இடத்துலையும் தெறிக்க விட்டுடுவான். அதே மாதிரி அவன் தண்ணி மாதிரி அவன் பாஞ்சி வந்துடுவான். அதே மாதிரி நம்ம நிலம் மாதிரி கம்பீரமா நிற்பான் அப்படின்னு. அதே மாதிரி காற்று மாதிரி புயலை போல சூறாவளியா வந்து போயிடுவான். நிமிஷ நேரத்துல அவன் பண்ற வேலை
புயல் வந்து போன பாதிப்பு அப்படியே இருக்கும். அவன் வந்தான்னாலே ஆபத்து. இத்தனை ஆபத்தையும் தாங்கி நிற்கும், அதாவது எதற்கும் அஞ்சாமல் திடமாக நிற்கும் அந்த ஆகாயத்தின் ரகசியம்தான் கடைசி பார்ட். இந்த ஆகாய ரகசியம் ஏன் மௌனமா இருக்கு அப்படின்றத பத்தி அடுத்த பதிவுல பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. நன்றி.